உங்களுக்கு ஃபுல் ஹெட் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யணுங்க. எவ்வளோ கிராஃப்ட் தேவைப்படும் அப்படின்ற சந்தேகம் இருக்குன்னா, கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஏர் டிரான்ஸ்பிளேஷன்ல பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட்ட நம்ம வந்து கால்குலேஷன் பண்றது உங்களுடைய பால்னஸ் வச்சு தான். அதாவது உங்களுடைய கிரேட் வச்சு தான் அப்படின்றத சொல்லணும். ஸோ கிரேட் 2 அண்ட் 3 இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு 1500 இருந்து 2000 கிராஃப்ட் தேவைப்படுங்க. கிரேட் 4 அண்ட் 5ல இருக்கவங்களுக்கு 3000 இருந்து 4000 கிராஃப்ட் தேவைப்படும். அதே போல கிரேட் 6 அண்ட் 7 போகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6000 கிராஃப்ட் இருந்து கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணி போகும் அப்படின்றதாக உண்மை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பால்னஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கு டோனர் ஏரியா எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணியும் இருக்கு. ஸோ நம்ம லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கால்ப் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ கிராஃப்ட் எடுக்க முடியுன்றதை முன்னாடியே நம்ம சொல்லிடுவோம் அப்ராக்சிமேட்டா. அதே போல பார்த்தோம்னா பாடியில வேற எங்கேயாவது வந்து எடுத்து டிரான்ஸ்பிளேஷன் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம். வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கிளினிக் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. நன்றி.